யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்க முடியுமா? வெறும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்ம ஃபோனில் ஷூட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மூலிமா மாதம் 6 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஹாய் அல்சலக்கூடிய எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் சோறு இன்னத்து வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் பார்த்தோம் ஆஃபீஸில் உள்ள வந்திருப்பீங்க. யூடியூப்பில் நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அளவு போல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மட்டும் டம்மால் அழுத்திக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். இப்போது நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு யூடியூபர்கிட்ட போய் நீங்கள் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு கேட்டுருவாங்க. கேட்டாலும் நம்ம யூடியூபர்ஸ் இல்லைங்க பெரிய லெவலில் ஒன்றும் வரது இல்லைங்க, கம்மியாக தான் வருது அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க. அல்லது ஒரு சிலவங்க நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வருங்க ஓரளவுக்கு வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மலையாள யூடியூபர் அவர்கிட்ட ஏதோ ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இக்கோ ஸ்போர்ட் கார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு 1 இயருக்கு உண்டான இன்கம் வரும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டான அந்த நம்பர்ஸை யாருமே ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். என்னங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம கூகுளோட இதுக்குள்ளே வந்துட்டோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மேலே யூஆர்எல்ல அந்த வெப்சைட்டோட பேர் நான் போட போகிறேன். என்ன அப்படின்னா socialblade.com. நான் ஆல்ரெடி கீழே சர்ச் பண்ணிக்கனால அது வந்திருக்கு. இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து அதனுடைய லோகோ. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ socialblade.com நான் கீழே ஆல்ரெடி தேடி இருக்கனால அது கீழே காமிச்சிருச்சு. இதுதான் வந்து சோஷியல் பிளேடோடைய இன்டர்ஃபேஸுங்க. இப்படி தான் இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸு. சோஷியல் பிளேட் மேலே பேர் போட்டிருக்கான். பக்கத்தில் அந்த லெஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி, அதுதான் வந்து அதனுடைய ஐகான். இந்த இடத்துல நம்ம வந்து யூடியூபோடைய நேம், சேனல் நேம் எது வேணாலும் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப் மட்டும் இல்லாமல் ட்விட்ச் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவும் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டிக்டாக் இருக்குது, டெய்லி மோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் எல்லாமே ஒரு சில இதில் இன்கம் காட்டும், ஒரு சில இதில் இன்கம் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீழே இங்கே ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூடியூப் சேனல் நேமு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எது வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யார் இது பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மதன் கௌரி. ஸோ மதன் கௌரி இர்ஃபான்வியும் ஆல்ரெடி நான் தேடி இருக்கனால அவங்க 2 பேர்த்தோடு எனக்கு காமிக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு மதன் கௌரிக்குள்ளே போகிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதன் கௌரி ஓரியன்டாக நிறையா யூடியூப் சேனல் நேம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபஸ்ட்டாக இருக்கிறதா மதன் கௌரியோடது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவருடைய தம்ப்நெயிலாக வந்து அவருடைய ஃபேஸ் இது வச்சுருக்கிறாரு. இப்போ மதன் கௌரி சேனலில் அந்த ஒரு இதை வச்சுருப்பார். கிட்டத்தட்ட 1016 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. 33,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. இப்போ அவருடைய சேனல் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணவே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் மதன் கௌரியோடைய சேனல் ஆர்ட்டு தான் இது. அதில் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஸ்னாப்சாட்டு, ஃபேஸ்புக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே லிங்க் கொடுத்து வச்சுருக்கிறாரு. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதிலே காட்டுது பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, எந்த கண்ட்ரி, அப்புறம் அவரோட சேனல் டைப் என்ன மாதிரியானது, அவர் எப்போ சேனல் க்ரியேட் பண்ணாத மேற்கொண்டு இதில் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 2013 க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு மனுஷன். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ்னுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு $7,400 கிட்டத்தட்ட $1,18,500 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் நமக்கு தோராயமாக வரும். இந்த ஹையருங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு யூகம் தான். அதனால் இப்போ நான் அந்த $7.4 மட்டும் எடுத்து இந்தியன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். இந்தியன் அமௌண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 5,61,334 ரூபா 40 பைசா. இதுதான் வந்து மதன் கௌரியோடைய மந்த்லி இன்கம், இந்த மாதத்தோட இன்கம். ஏன்னா இது வந்து டாலர் ரேட்டை வச்சு பேஸ் பண்ணி போகிறதுனால அது மாதம் ஏறும் இறங்கும். இப்போ நான் புது டேப் ஓப்பன் பண்ணி இன்னத்து டாலர் ரேட் என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ USD to INR போடுறேன். இன்னத்து தேதியில், அதாச்சும் மே 6ஆம் தேதியில் வந்து ஒரு US டாலர் வந்து 75.86 ரூபாய்க்கு இருக்குது. அந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்தில் மதன் கௌரி ஏர்ன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 5,61,000 ரூபா, 61,334 ரூபா. அண்ட் இதுக்கும் கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஏர்னிங் போட்டிருப்பாங்க. இதுவும் எஸ்டிமேட்டட் தான். அதுலேயும் நம்ம மினிமமாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். மினிமம் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா $88,900. அது அதிகப்படியாக இருக்கிறத நம்ம பார்க்கவே வேண்டாம். இதில் மினிமம் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்.
இப்போது $88,900 போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு மதன் கௌரி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுறேன். சேம் $88,900 to INR போடும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 67,43,598.40 எவ்வளோ? 67,43,598.40 ஒரு வருஷத்துக்கு மதன் கௌரி 67 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு வெறும் யூடியூப் மூலமாக. இது போக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே இருக்கும், வேறு தேர்ட் பார்ட்டியோடைய கமிஷன்ஸ் ஏதாவது இருக்கும். இப்போவே தெரியும் யூடியூபோடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது. ஆனால் இதை காட்டிலும் உங்ககிட்ட இருந்து வேலை பயங்கரமாக புழிஞ்செடுப்பாங்க. இத்தனை வீடியோஸ் போட்டே ஆகணும், கம்பல்சரியாக வீடியோ இறக்கியே ஆகணும் அப்படின்ட்டு கிரியேட்டர்கிட்ட ஒரு சொல்லாத செக்காக வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்கும். இந்த டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா May 5, 2020 நான் கணக்கு வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $267 to $4,300 ஒரு நாளைக்கு அவர் ஏர்ன் பண்ணுவார்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம மினிமம் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதாவது $267 மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறோம். நேற்று மட்டும் மதன் கௌரி எவ்வளோ சம்பாரிச்சிருப்பார் ஒரே ஒரு நாளில் அப்படின்னு பார்க்கும்போது $267 to INR நான் போடுறேன். அப்பா, ஒரு நாளைக்கு 20,250 ரூபா ஏர்ன் பண்ணுறாரு. மக்கா செம்ம. ஜஸ்ட்டு ஒரு ஃபோனு, வீடு, ஒரு ட்ரைபாடு, அவ்வளோதான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியது, வீடியோ கிச்சன் அப்லோட் பண்ண வேண்டியது, செம்மையாக தொக்க சம்பாதிக்கிறார்ல. நாங்கள்லாம் எங்கள் வீலாக எடுக்கிறவங்க பேரில் அள்ளு விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். வெளியில் போனால் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறோம். இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த எல்லா யூடியூபர்ஸோடைய ரெவன்யூ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இதுக்கு மீறி மோஸ்ட்லி எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸும் நான் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறேன், நான் பெரிய லெவலில் இன்கம் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்ராக்சிமேட்டான அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக அடிஷ்னலாக அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்தும் பேமெண்ட் வாங்குவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து பல்கான ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் யூடியூப்லேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பட் ஸ்டில் இப்போவும் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் எடுத்தோன்னுமே அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால் வரவே முடியாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2013 டிசம்பர் மந்தில் ஆரம்பித்தவர். இந்த 2020 நியர்லி ஒரு 6 to 7 இயர்ஸ் பக்கமே ட்ராவல் டைம் இருந்துக்கு. இந்த ட்ராவல் டைமில் கன்சிஸ்டன்ஸாக டெய்லி வீடியோ போட்டனால மட்டும்தான் அவரால் இந்த லெவலில் ரீச் பண்ண முடிஞ்சு. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா? நானும் அதே தான் சொல்ல போகிறேன். பெரிய லெவலெல்லாம் ஏர்ன் பண்ணல, பட் நிதர்சனமான உண்மை தான் அது. செப்டம்பர் மந்தில் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நியர்லி ஒரு $160 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். 160 into 75 அப்படிங்கிறது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரியும், புரியும். இந்த மாதிரியான வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் உங்களது கேள்விகளையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இதோட நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் டேக் கேர், டாட்டா, பை பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.